விசாகபுரத்து யூடியூபர் சார்பாக அனைத்து தமிழக பெருமக்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். விவசாயிகளுக்கு மட்டும் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பதை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். வீண சத்தியமூர்த்தி சாயபடி விசாகம் சக்தி யூடியூபர். மக்கள் பொங்கல் கொண்டாடுறாங்க. தமிழக அரசு கடந்த முறை 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக கொடுத்தனர். அதன் காரணமாக மக்கள் அனைவரும் ஒரு சந்தோஷமாக கரும்பு எடுப்பது, வாழைத்தார் எடுப்பது மற்றும் பொங்கலுக்கான சாமான்களை வாங்கி நல்லா சந்தோஷமாக கொண்டாடினார்கள். ஆனால் இந்த முறை அந்த 1000 ரூபாய் வழங்காததால் மக்களிடையே அந்த ஒரு மகிழ்ச்சி இல்லை. மேலும் இந்த பகுதியில் சரியான நேரத்தில் மழை பெய்யாததால் விளைச்சலும் இல்லை. இது போன்ற காரணங்களால் மக்கள் கரும்பு வாங்குவதில் அதிக அக்கறை காட்டவில்லை. மேலும் இந்த கரும்பு உண்பதற்கான விருப்பத்திலும் மக்கள் இல்லை. இது போன்ற காரணங்களால் கரும்பு வியாபாரம் இன்று தேக்கமடைந்துள்ளது. அந்த கரும்பு வியாபாரம் செய்து அதிக லாபம் பெறலாம் என்று எண்ணிய கரும்பு வியாபாரிகளுடைய மனதில் இன்று ஏமாற்றம் அடைந்துள்ளது. அவர்கள் இந்த வியாபாரத்தில் பெரும் நட்டம் அடைந்துள்ளனர். 500 ரூபாய்க்கு ஒரு கட்டு விற்ற இந்த நிலையில் தற்பொழுது 200 ரூபாய்க்கு கூட வாங்கறதுக்கான ஆட்கள் இல்லை. ஆடு மேய்க்க கொள்ள போகும்போது உடுத்து கொண்டு வந்து விளையாட வாங்கி போட்டு 3 மாதம் கிடைக்கும். ஆடு மாடு வச்சு ஆளுக்கு கட்டி இருப்பாங்க. அது ஒன்னால முடிஞ்சு சொன்ன மாதிரி முடிஞ்சிடும். வேற இதுக்கு 1000 ரூபா கொடுக்கறதா, ஆனால் கொஞ்சம் 3000 1000 ரூபா கொடுத்துருந்தா 1000 ஒன்று கரும்பு போகிறோம் அப்படி. அதான கரும்பு இப்போ காசு இல்லாமல் தான் 4 நாளைக்கு எல்லில் ஒரு பொம்பளை திட்டாங்க. ஒரு கிளவி பார்த்தீங்களா? மண்ணை தூத்துது. மண்ணை தூவிட்டு மண்ணார் தூத்துது. அதுக்கு என்னவா ஏன்டா ஓட்ட 500 ரூபா கொடுத்தவங்க பிச்சை இல்லையா அக்கு இல்லையான்னு. என்ன ஆனந்த், கரும்பு என்னாச்சு? தேங்கிடுச்சு. என்ன ஏன் காரணம்? அப்படியே கிடக்கு. நேற்று பாஜக கூட்டம் இல்லை. கூட்டம் இல்லை. ஏன் கூட்டம்? பக்கம் நல்ல கூட்டம் இருக்கு. உங்ககிட்டும் கிடக்கு இங்கிட்டு ஏன் தேங்கிடுச்சு? எந்த ஜனவுக்கு 3 தட்டை தான். சின்ன பிள்ளை 2 குழந்தை தான். அதுதான் பிரச்சனை. காணே